வணக்கம். இந்த டாபிக் இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். தேமுதிக இப்போ டிஎம்கேவோட போகுமா இல்லை ஏடிஎம்கே போகுமான்றது தான் இவ்வளோ நாள் எல்லாருக்கும் ஒரு பஞ்சாயத்தாக இருந்தது. எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது எங்கே போனாலும் பெருசாக எதுக்கு யாருக்கும் எந்த ஒரு பலனும் இல்லை. அவங்களுக்கு மட்டும்தான் பலன் பர்சனலாக. பட் அப்படி ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை நிலவிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி வந்த நியூஸ் பார்த்துறப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ டிஎம்கே விட இப்போ கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. பட் அகைன் ஏடிஎம்கே சைடு தான் போகும்னு நான் கூட எதிர்பார்த்தேன். பட் டிஎம்கே சைடு வந்து இப்போது ஒரு ஜஸ்ட் சீட்டு விஷயத்தில் இவ்வளோ நாள்லாம் பேரம் பேசி இப்போது இந்த மாதிரி ஒரு நல்லா எப்படி இருந்த ஒரு விஜயகாந்த் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி இப்படிலாம் போயிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது. நான் ஒரு காலத்துலலாம் அதுக்கு சில்லறையை சதற விட்டவங்க ஒருத்தரில் நானும் ஒருத்தன். பட் அகைன் இப்போது நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தான். டிஎம்கேவோட போயிட்டாங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் 6-7 சீட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் கிடைக்கும். பட் அகெயின் இதனால் யாருக்கு யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா டிஎம்டிகேக்கு அவங்களுக்கு பர்சனலாக யூஸாக இருக்கும். டிஎம்கேக்கு அந்த ஒரு சின்ன கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஓட் பர்சன்டேஜாக இருந்தாலும் அதை விட வேணாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதை பற்றி நம்ம இன்னும் ஒரு டீட்டெயிலாக பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேமுதிக 2005 அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2006 எலெக்ஷனில் வந்து பார்த்தா விஜயகாந்த் வந்து அவரை வந்து தனியாகவே போட்டிக்கிட்டார். இப்போ எப்படி விஜய் அவங்க வந்து போட்டிகிட்டதாக இருக்காங்க. அதே மாதிரி 2006 வந்து அவர் தனியாகவே எல்லா இதுலேயும் போட்டி போட்டும் கடைசியில் அவர் மட்டும்தான் ஜெயித்தார். அந்த மற்ற யாருமே ஜெயிக்க முடியல. ஆனால் ஓட் பர்சன்டேஜ் மட்டும் அப்போது 8.38% அந்த எலெக்ஷனில் மட்டும் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 2009 லோக்சபா எலெக்ஷனில் மட்டும் அவங்க தான் அப்போ தான் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து ஓட் ஷேர் எடுத்திருந்தாங்க. 10.3. அவங்க வந்து அப்போ தனியாக நின்னும் 10.3 எடுத்திருந்தாங்க. 2011 அசம்பிளி எலெக்ஷன் நடந்ததில் அப்போது இந்த அதிமுகவோட கூட்டணி வச்சு அதில் மட்டுமே வந்து 29 சீட் வின் பண்ணாங்க. ஓட் பர்சன்டேஜ் மட்டுமே 7.88 அப்போ வாங்கியிருந்தாங்க. உடனே வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து விஜயகாந்த் அப்போ உட்காந்தாரு. அந்த ஒரு 5 வருஷத்தில் வந்து அவங்க மற்ற கட்சியினர்லாம் டிஎம்கே எல்லாமே வந்து நியூஸ் மீடியா எல்லாம் போட்டு அவரை டம்ப் பண்ணி அவர் ஒரு வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. நல்லா இருந்திருக்க வேண்டிய ஒரு அப்படின்ற மாதிரி நல்லா வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கட்சியை எப்படி நியூஸ் மீடியா எல்லாமே அவங்களை எப்படி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் அகைன் அதுக்கப்புறம் வந்து அவங்க உடம்பு நிலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் போது இத்தனைக்கும் 2014 வந்து பிஜேபியோடவே கூட்டணி வச்சு 2014 பிஜேபி வந்து சென்ட்ரலாக ஜெயிச்சிருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த டிஎம்டிகே வந்து பெரிய தோல்வி ஒன்று அடைஞ்சது. அதில் இருந்தாலும் 5.1% ஓட் பர்சன்டேஜ் அவங்க வாங்கியிருந்தாங்க. 2016 வந்து மக்கள் நல கூட்டணின்னு விசிக அப்புறம் மதிமுகவோடலாம் சேர்ந்து நின்று எல்லாத்தையும் தோற்றுறாங்க. ஒரு 100 சில்லற தொகுதியிலலாம் கான்டெஸ்ட் பண்ணி கடைசியில் தோத்தே போயிட்டாங்க. எதுலையுமே ஒன்றுத்தில் கூட ஜெயிக்கல. ஓட் பர்சன்டேஜ் அப்போ எவ்வளோ வந்துச்சுன்னா வெறும் 2.39. எப்போ இத்தனை 3 பேரும் சேர்ந்து இன்னும் சில கட்சிகளில் சேர்ந்து கூட 2.39 தான் அப்போ வாங்கியிருந்தாங்க. ஒன்றுத்தில் கூட அவங்க ஜெயிக்க கிடையாது. அதுக்கப்புறம் 2019 வந்து பெருசாக எதுவும் பார்க்கல. 2021 அசம்பிளி எலெக்ஷன்லேயும் அகைன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கட்சிக்கு கிடைச்ச ஓட் பர்சன்டேஜ் இத்தனைக்கு விஜயகாந்த் இருக்கும்போதே ஓட் பர்சன்டேஜ் 2021 எலெக்ஷனில் 0.43 தான். ஒரு சீட்டு கூட வின் பண்ணல. நினச்சி பாருங்கள், விஜயகாந்த் அவங்க இருக்கும்போதே அந்த ஒரு கட்சியில் வெறும் 0.343 வந்து பர்சன்டேஜ் வந்து போன எலெக்ஷனில் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ அந்த கட்சி வந்து இப்போ விஜயகாந்த் அவர்களும் இல்லை, சிம்பத்திலலாம் வந்து ஓட்டு போகிற மாதிரி இல்லைன்னா விஜயகாந்த் இருந்தால் அவர் வேற. இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ நானும் ஒரு அதிருப்தியில் தான் அந்த ஒரு பார்ட்டி மேலே இருக்கேன். பட் அகைன் அட்லீஸ்ட் அவங்க ஒரு கட்சி மெம்பராக விஜயகாந்த் விசுவாசமாக இருக்கிறவங்களாவது ஒரு ஓட்டு அவங்கள ஷேர் கிடைக்கும்னு பார்த்தா இப்போது எதுக்காக விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்து யாரை எதிர்த்து யாருனால கல்யாண மண்டபத்துலேருந்து எல்லாம் ஒரு பாதிப்படைஞ்சு இதெல்லாம் அவங்களுக்கு கூடிய போய் கூட்டணி வச்சதே வந்து அவங்க தொண்டர்களுக்கு நிறைய பேருக்கு யாருக்குமே அது பிடிக்காது. ஒரு ரசிகர்களாகட்டும், இப்போ விஜயகாந்தோட தீவிர ரசிகர்கள் எப்படி இதை நீங்கள் பார்ப்பீங்க? எங்கள் விஜயகாந்தே எங்களுக்கு இல்லை. இப்போ இந்த மாதிரி நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் நீ வந்து இப்படி போய் அவங்கள எதிர்த்து யாரை எதிர்த்தாங்களோ ஒரு கட்டத்தில் நீங்களாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2011 எலெக்ஷனில் வடிவேலை வந்து டிஎம்கே வச்சு எப்படி போட்டு இந்த கேப்டனை இது பண்ணாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு கட்சியில் போயிட்டு இப்போ ஒரு கூட்டணி வச்சு இப்போ எனக்கு தெரில இப்போ என்ன பிரேமலதா விஜயகாந்த் வடிவேலு இவங்கெல்லாம் ஒரே மேடலெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறாங்களா? இதெல்லாம் விஜயகாந்த் இருந்திருந்தால் இதெல்லாம் எப்படி பார்த்துருப்பாருன்னு தெரிலப்பா எனக்கு தெரிஞ்சு. அதான் என்னால் இதுதான் ஒரு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத விஷயமா இருக்குது. அங்கேயே போயிட்டு என்ன தான் இருந்தாலும் ஒரு கொள்கையை அட்லீஸ்ட் பேசிக்காவது கொஞ்சமாக அது இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் சீட்டுக்கோ எனக்கு இதை பற்றி நான் உண்மையை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவங்க சைடு போயிட்டாங்களா, இப்போ ஏதாவது பேசினா இதில் நமக்கு தான் ஆப்பு வந்து விழுக்கும். இப்போ போயிட்டு அந்த கட்சியிலேயே சீட்டுக்காக இப்போ எனக்கு தெரிஞ்சு இதனால் வந்து அவங்க அட்லீஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஓட்டு கூட
ஏடிஎம்கேவுக்கும் போகாமல் டிஎம்கே அவங்க இதுக்கும் போகாமல் தாவேக்காக போகிற ஒரு நிலைமை வர வாய்ப்பு இருக்குது. இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதில் சில தீவிர விஜயகாந்த் ரசிகர்களாகட்டும் கொஞ்சம் ஒரு நாள் இப்படி பண்ண இது வந்து ஒரு அதிருப்தியில் வந்து இப்போ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. அட்லீஸ்ட் ஏடிஎம்கே சைடு போயிருந்தாவது கொஞ்சம் ஏதோ எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட வந்திருக்கும். இந்த டைம் வந்து ஒரு 7-8 சீட்டு கிடைச்சாலும் 6-7 சீட்டு கிடைச்சாலும் இனிமேல் தான் அதுக்கு தொகுதி பங்கீடெல்லாம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போது அதில் பார்த்தீங்கன்னா விசிகாலேருந்து மதிமுக, முஸ்லீம் லீக்னு எத்தனை கட்சிகள் இருக்குது. இப்போதைக்கு அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து, காங்கிரஸ்க்கு அவங்க கேட்குற நம்பரில் சீட்டு கொடுத்து, இப்போ டிஎம்கே இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து, இத்தனைக்கு திமுகவும் ஓரளவுக்கு மெஜாரிட்டி சீட் எடுப்பாங்க. தொகுதி பங்கீடப்போ தான் கூத்து இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். பட் எகைன் இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். நம்ம ரொம்ப நாள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்படியாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு அதிருப்தியில் இருக்கும். இத்தனைக்கும் சரி எப்படியும் அடி வாங்க போகுது, சரி என்ன தான் ஆகுதுன்னு தனியாக இப்போ நிற்கிறேன்ட்டு விருப்ப மனுலாம் வாங்கிட்டு இப்போது இந்த மாதிரி போயிட்டு இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலப்பா. சரி பார்க்கலாம், பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இனி தொகுதி பங்கீடுக்கு அப்புறம் நம்ம வேணால் இந்த டாப்பிக்கை திரும்ப பேசலாம். பட் எனக்கு கொஞ்சம் மன திருப்தி திரும்ப இப்போ வரைக்கும் ஒத்துக்க முடியாதுன்னா அது விஜயகாந்த் நமக்கு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்து இப்போது அவருக்கு எனக்கு பர்சனலாக வந்து நினச்சாலே வந்து அந்த 2011 எப்படி ஒரு எதிராக பிரச்சாரம் பண்ணி அவர் எவ்வளோ மட்டம் தட்டி என்னென்னமோ பண்ண ஒரு இதோட இதெல்லாம் பார்க்குறப்ப தான் அரசியலில் என்ன வேணால் நடக்கும் அப்படின்னு நமக்குலாம் தெரிய வருதுல்ல. சரி, ஓகே. இந்த விஷயத்த ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். இன்கேஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனால் ஏதாவது யாருக்கு பலன் இருக்குது? டிஎம்கேக்கா, இல்லை தேமுதிகக்கா, இல்லை தாவேக்காக்கா, இல்லை ஏடிஎம்கே? யாருக்கு இந்த ஒரு கூட்டணி இன்றைக்கி வந்த ஒரு கூட்டணி செய்தியால் பலன் இருக்க போகுதுன்றதை நீங்கள் வந்து உங்கள் ஒப்பீனியன் தயவுத்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம திரும்ப அந்த தொகுதி பங்கீடுக்கு அப்புறம்லாம் என்ன இருக்குன்னு நம்ம அப்போ பேசலாம். தேங்க்யூ.